பிப்ரவரி 11, 2026 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. உங்கள் வாழ்க்கை என்னும் படகில் கர்த்தர் சுக்கானாயிருந்து உங்களை வழிநடத்துவார். The Lord will be the helmsman and guide you in the boat of your life. யோபு 9 அதிகாரம் 8 Job chapter 9 verse 8. அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் சமுத்திரத்தின் அலைகளின் மேல் நடக்கிறவர். காற்று மெதுவாக வீசும்போது அலைகளின் அளவு குறைவாயிருக்கும். காற்று அதிகமாய் வீசும்போது அலைகளின் அளவு பெரிதாயிருக்கும். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் மாத்திரமல்ல, அதில் எழும்புகிற அலைகளின் மேலும் நடக்கிறவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை என்னும் படகு பலவிதமான பிரச்சனைகள் என்னும் காற்றினால் அலைவுபடுகிற வேளையில் கர்த்தர் உங்களை விடுவிக்கும்படிக்கு உங்கள் அண்டை வருவார். உங்கள் பிரச்சனைகள் சமுத்திரத்தின் அலைகள் போல மிக பெரிதாக காணப்படும் போதும் அவற்றின் மேலும் நடந்து வந்து உங்களை விடுவிப்பார். அமிழ்ந்து போன பேதுருவை தூக்கிவிட்டவர் உங்களையும் உங்கள் கஷ்டங்களிலிருந்து விடுவிக்க வல்லவர். ஆண்டவருக்கு சிறிய பெரிய பிரச்சனைகள் என்று வித்தியாசமில்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா கொந்தளிப்பின் அலைகளின் மேல் கர்த்தர் நடந்து உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி உங்களை விடுவித்து மகிழ செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. He alone stretches out the heavens and treads on the waves of the sea. My dear brothers and sisters, the Lord is walking on the waves of the sea. When the wind blows slowly, the wave size is smaller, and when the wind is strong, the wave size is bigger. The Lord walks not only on the sea, but on the waves that rise in it. Children of the Lord, when the boat of your life is tossed by the wind of many problems, the Lord will come to rescue. Even when your problems seem to be as big as the waves of the ocean, God can take care. He has raised Peter from drowning, is able to free you from all your troubles. Big or small problems do not matter to the Lord. He is the Almighty God. The Lord will walk over all the waves in your life and change all your problems and make you free and happy. May the Lord Himself bless each of you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேவையோ அனைத்தையும் ஆண்டவர் நீர் செய்து அவருடைய வாழ்விலே அற்புதங்களை செய்து அவருடைய தேவைகளை எல்லாம் நீ சந்திப்பதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா. அப்பா, அந்த வாழ்க்கை என்னும் படகிலே கர்த்தர் நீர் எங்களோடு கூட ஆண்டவரை கடந்து வர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் இல்லைன்னா அப்பா எங்கள் படகு கவிழ்ந்தோட ஆண்டவரா. அப்பேற்பட்ட அலைகள் பிரச்சனைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டேசப்பா. கர்த்தாவே, நீங்கள் எங்கள் கூட வாங்க, இந்த படகுல எங்களோடு கூட வாங்க. வாழ்க்கை என்னும் படகிலே ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அலைகள் வரட்டும் ஆண்டவரே, காற்றுகள் பெருங்காற்றுகள் வீசட்டும். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருக்கும்போது நாங்கள் ஒருபோதும் பயப்படவே வேண்டாம். கர்த்தர் நீர் எங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டுகிற ஆண்டவராக இருக்கிறேன். நாங்கள் ஒருபோதும் அவிழ்ந்து போகாதபடிக்கு வீழ்ந்து போகாதபடிக்கே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டி எங்களை வழிநடத்துகிற கர்த்தராக இருக்கிறேன். உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக எங்களை நாங்கள் முழுவதுமாய் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும். கர்த்தாவே, இந்த வாழ்க்கையிலே நீர் எங்களோடு கூட இருப்பீராக அப்பா. பல ஆபத்துக்கள் ஆண்டவரே எங்களை சூழ்ந்து வந்தாலும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். பல நேரங்களில் அப்பா கொந்தளிப்புகள் அலையை போல ஆண்டவரே கொந்தளிப்புகள் அதிகமாக எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறது. பிரச்சனைகள் மாறி மாறி வருகிறது ஆண்டவரே. கர்த்தர் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீர் நீக்கி நீர் எங்களை மகிழ செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை சந்தோஷப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம்.
உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அமிழ்ந்து போன பேதுருவை எப்படியாக கர்த்தர் நீர் தூக்கி விட்டீரோ அதே போல எங்களை வாழ்விலே நாங்கள் எந்தெந்த காரியங்களில் ஆண்டவரே அப்பா வீழ்ந்திருக்கிறோமோ அத்தனை காரியங்களில் நாங்கள் உயரும்படியாக, விடுவிக்கப்படும்படியாக, நாங்கள் ஆண்டவரை உயர்த்தப்படும்படியாக, அந்த கஷ்டங்களிலிருந்து நாங்கள் ஆண்டவரை விடுதலை பெறும்படியாக நிற்கிறவை தருடமா ஜெபிக்கிறோம். நீரும் எங்களை தூக்கிவிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். அநேக வேளையில் சாத்தான் கொண்டு வருகிற அப்பா அந்த பெருங்காற்றுகள் அலைகளிலே நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கே ஆண்டவர் நீர் எங்களுக்கு துணையாயிருந்து எங்களை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம், ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் அமிழ்ந்து போகாதபடிக்கே கர்த்தாவே நீர் எங்களை நல்வழிப்படுத்தி எங்களை வழிநடத்துகிற கிருபையிலுக்கா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட பலவீனத்தின் மத்தியிலே ஜெபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு எல்லா பலவீனங்களையும் நீக்கி நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தினை தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் என்னும் பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டு அப்பா அந்த அலைகளிலே ஆண்டவரா சிக்கி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளிலிருந்து நீர் விடுவித்து அதை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னுமாய் உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் நீர்களுக்கு நிறைவேற்றி அவருடைய வாழ்விலே தந்து அதை வழிநடத்துகிறதாவுக்கு நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நன்றி. அநேக பிறந்த நாட்களை காண நல்ல சுகம், பலன், ஜீவனை, ஆரோக்கியத்தை பெற்று வாழ நீர் கிருபை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நன்றி. அநேக திருமண நாட்களை ஆண்டவரே அவர்கள் காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து எல்லாவற்றிலும் வாழ்ந்து அப்பா சங்கீதம் 128 படியாக எல்லா ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தாரும். காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். துதிகன மகிமை எல்லாம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.